இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு அற்புத நாள், இறைவன் கொடுத்த அதிசயத்தின் நாள். இன்று உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காணப்போகின்றீர்கள். ஏனென்றால் அதிசயங்கள் செய்கின்ற தெய்வம் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். எனவே யார் யாரெல்லாம் இன்றைய நாளில் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்கள் அவரது கிருபையால் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு வாருங்கள், அவரது கல்வாரி பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீருக்காக காத்து நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள், இந்த வாரம், இந்த மாதம் பூராக எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக. எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய், நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையில் நின்று விழுந்து விடாதபடி கவனமாய் இருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே என்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாயுள்ள இறைவன் நீரே. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர்.
மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளை வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன. துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன், என் நேசர், என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன், என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நாம திருப்பாடல் 94 பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவராகிய கடவுளுக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளை போன்றது. அநேகர் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை படைச்சப்போ சொல்லிய ஒரு காரியம், அவர் என்ன பண்ணாரு? ஆதா ஏவாள் 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, ஏதோ விலக்கப்பட்ட கனி, இந்த விலக்கப்பட்ட கனிய நீங்க உண்ணுகிற நாள்ல செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமாக ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் அந்த விலக்கப்பட்ட கனிய உண்டாலும் கூட அவர்கள் சாகாதபடிக்கு அவர்களை தண்டிச்சு தரத்திடுறாரு அப்படின்னு தான் வேதத்துல படிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தைகள்ல பொய்த்து போனாரா அப்படின்னு கூட எண்ணக்கூடும். அப்படி யாராவது உங்களது மனதுல ஆண்டவர் சொன்னதன்படி செய்யல அப்படி என்கின்ற நினைப்பு இருக்குமாக இருந்தால் அதற்கான பதிலாகத்தான் இன்று நாம் படித்த இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 94 சொல்லுகிறது, 1000 வருடங்கள் கடவுளது பார்வையில் ஒரு நாளுக்கு சமமாகும்.
ஆதாம் ஏவாள் காலத்துல மனுஷன் 1000 வருடங்கள் வாழ்ந்தான் அப்படின்னு நாம அறியக்கூடியதாக இருக்கிறது. அதற்கப்புறமாகத்தான் மனிதனினுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து 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 இன்னைக்கு 100 வயசு வரைக்கும் வாழுவது அப்படி என்பதே பெரிய ஆச்சரியின் காரியம் அப்படின்னு நாம கருதக்கூடிய அளவுக்கு மனிதனினுடைய வயது குறைந்து விட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு வருவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க விலக்கப்பட்ட கனியை உண்ணுகிற நாள்ல சாகவே சாவீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஆண்டவர் பொய்க்கல்ல. ஆண்டவர் சொன்னபடியே ஆதாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்கள் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு வச்சுப்போமே. 1000 வருடங்கள் அப்படி என்பது ஆண்டவருக்கு வெறும் ஒரு நாளுக்கு சமமானது. அப்படின்னா 1000 வருஷம் தாண்டி அவன் மரித்த வேளையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் உண்ணுகிற வேளையில அவன் மரித்து போவான். அதே நாள்ல அவன் மரித்து போவான் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே நாள்ல அவன் மரித்து போவான். ஆண்டவரை பொறுத்த மட்டில் ஒரு நாள் அப்படின்னு சொல்வது 1000 வருடங்கள் அதற்கு சமமாகும். அதாவது 1000 வருடங்கள் மனுஷர்களுக்கு, 1000 வருடங்கள் என்பது கடவுளுக்கு ஒரு நாளுக்கு சமமானதாகும். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இதை நன்றாக கவனித்து பார்ப்பீர்களாக இருந்தால், ஒரு வேளையில மனுஷன் அந்த விலக்கப்பட்ட கனியை உண்ணாது இருந்திருந்தால் மனிதனது ஆயுள் நாட்கள் அன்னைக்கு வெறும் 1000 ஆண்டுகள். ஒருவேளை அவன் அந்த விலக்கப்பட்ட கனியை உண்ணாது இருந்திருந்தால் அவனது ஆயுள் நாட்கள் எத்தனை 1000 வருடங்களாக இருந்திருக்கும். இன்னைக்கு நாம 1000 வருட காலங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறோமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் 1000 வருட காலங்களுக்கு நாம வாழ்ந்தா எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மீது ஆசீர் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மீது ஆண்டவர் ஆசீரை பொழியணும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்ப்பது இல்லையா? நாம எதிர்பார்ப்பதால் தான் என்னமோ தெரியல. ஆண்டவர் மீகா புஸ்தகத்துல சொல்றாரு, நீ விரும்பினால் நான் வானத்து பலகணிகளை திறந்து உன்னுடைய வாழ்க்கை பூராக உன்னுடைய ஆசீர்வாதங்களை கொட்டுவேன். அப்படி அவர் கொட்டுகின்ற வேளையில் வேதம் சொல்லுகின்றது, அவர் சாதாரணமாக கொட்ட மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலேயே அவர் கொட்டுகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு போதுமான இடம் இல்லாமல் போகின்ற அளவுக்கு அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களாக இருக்குமா? அன்பின் உள்ளங்களை, நாம் வாழப் போகின்ற நாட்கள், வருடங்கள் எத்தனை அப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் வாழுகின்ற நாட்கள் பூராகவும் அவரது ஆசீரோடு வாழணும் இல்லையா? அப்படி வாழணுமாக இருந்தால் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழுவோம், தீமையை தவிர்ப்போம், நன்மையோடு வாழ்வோம். அப்படி வாழுகின்ற வேளையில் அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை, வானத்து பலகணிகளை திறந்து நம்முடைய வாழ்க்கை மீது ஊற்றி நம் வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக வாழும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவு மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக உறைவன் என்றென்றும் வாழ்த்து மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானுமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே ஆண்டவரது சன்னிதானத்தில் 7 தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தெய்வம் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் நம்மோடு நிறைவாக இருக்கிறது. இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் அவரது ஆசீர் கூடவே இருக்க போகிறது. எனவே மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.